கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்தோமோ அந்த சீனே வந்துச்சு. கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. செம்ம டிஸ்ட்டாக இருக்குங்க. நானே என்ஜாய் பண்ணிட்டா இருக்கேன் பார்த்துக்கோங்களேன். சார் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா சார் ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு சொன்னீங்களா, அது என்ன சார் அப்படின்னு கேட்க, அது நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கடவுள்கிட்டலாம் வேண்டி அமுச்சு விட்டாங்கல்ல, அதான் நடந்திருக்கு போல. அப்புறமேட்டி கார்த்திக் போனதுக்கப்புறம் தீபாவும் அதே காப்பகத்துக்கு தான் வர்றாங்க. எல்லாரும் வெல்கம் பண்ணி தீபாவை உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. கார்த்திக்கு வந்துட்டு இருக்கார் இல்லையா, கார் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல, வேமா போகணுமே, இல்லைன்னா இந்நேரம் அவங்க பல்லவி பாடிட்டு போயிடுவாங்க, அப்புறம் நம்ம போட்டு வச்ச பிளான்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பயங்கர டென்ஷனில் இருக்கார். இங்கிட்டு வந்துட்டு தீபாவுக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு அந்த குழந்தைங்களோட தீபாவும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீ வந்துட்டு இந்த பிளானை தடுக்கிறதுக்கு பாட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. கார்த்தி வந்துட்டு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வருது. சரின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் ஆட்டோக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆட்டோவில் இங்கிட்டு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. கார்த்தி வரதுக்குள்ளே மேடம் பாடிடலாமா மேடம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தீபாவும் பாடுறதுக்காக அங்கே போய் நிற்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் பார்த்தது தீபாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. தேனி சேராகத்திலே அந்த சாங் படித்தாங்கள்ல, அந்த சாங்கையும் மறுபடியும் இங்கே படிக்கிறாங்க. கார்த்தி ஆட்டோவில் வந்து இறங்குனதும் பயங்கர மழை வேற பெஞ்சிடுது. கரெக்டாக ஆட்டோக்குள்ளே கொடை வேறு இருந்திருக்கு போல். கார்த்திக் கொடையை பிடிச்சி இறங்கி நடந்து வர்றாரு. சாங் படிக்கிற கேட்குது, ஒருவேளை பல்லவி வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் விறுன்னு வேகமாக வந்துட்டு உள்ளே போகிறாரு. அங்கே போனால் குழந்தைங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டு நல்லா தான் இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தா அது நம்ம தீபா. கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னது தீபாவா பல்லவி, இவங்களா இவ்வளோ நாள் நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க, ஏன் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லலை, எதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தீபாவையே வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. தீபாவுக்கு வந்துட்டு கார்த்தி நிற்கிறது அவ்வளவா தெரியலை, ஏன்னா முன்னாடி வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைங்களை பார்த்துட்டே தான் என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால கார்த்தி நிற்கிறத பார்க்கல. கார்த்திக் வந்துட்டு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது, என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு தீபா பாடுறதை கேட்டுட்டேவும். அதோட பார்த்தீங்கன்னா அதிரடியான திருப்பங்களோட இவங்க லைஃப் வந்துட்டு மீண்டும் தொடர போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனி வர்றதுல தான் ட்விஸ்டே இருக்க போகுது. பார்க்கலாம். கார்த்தி வந்துட்டு தீபா கிட்டேயே நீங்கள் தான் பல்லவின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாரா, இல்லைனா அதே கூட்டத்தில் கார்த்திக் நிற்கிறத தீபா பார்த்துருவாங்களா, ரெண்டு பேருக்கு இடையில இந்த சீன்ஸ் வந்துட்டு எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பார்க்குறது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படியோ நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்தது நடந்தாச்சு. நீங்கள் இப்போ ஹாப்பி தானே? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.